தம்மிடம் பல ஆதாரங்கள் இருப்பதாக தமிழச்சி தொடர்ந்து வெளியிட்டு வரும் சில கருத்துக்களும் பதிவுகளும் அதிர்ச்சிகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு இருப்பது உண்மை. தற்சமயம் சுவாதி படுகொலை குறித்து தமிழச்சி தனது இணையதளத்தில் வெளியிட்ட செய்தியில் சுவாதி அவர் மரணம் அடையும் போது கர்ப்பமாக இருந்ததாக ஒரு தகவலை வெளியிட்டு உள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட செய்தியில், சுவாதி படுகொலை செய்யப்படும் போது அவர் கர்ப்பமாக இருந்தார் என்ற வாய்வழி தகவல்களை நம்பி பதிவு செய்யவில்லை. ஆனால் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக அவை உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அவை நீதிமன்ற விசாரணையில் காவல்துறையினரால் சமர்ப்பிக்கப்படும்போது உண்மைக்கு புறம்பான தகவல்களாகவே இருக்கும் என்கிறார் அந்த நபர். சுவாதி படுகொலை செய்வதற்கு காரணமான நபர்கள் அவர்களுக்கு பின்னணியில் இருந்த சில பாஜக கட்சி உறுப்பினர்களும் இந்து பரிவார அமைப்புகளின் சிலருக்கும் இந்த உண்மை தெரிந்திருக்கிறது. சுவாதி பிலாலை திருமணம் செய்தது, கர்ப்பமானது, இஸ்லாமிய மத மாற்றத்திற்கு முயன்றது உள்ளிட்ட இந்த காரணங்களினாலேயே படுகொலை செய்யப்பட்டார். அக்கொலைக்கு பிலாலையே பொறுப்பாக்கி இந்து இஸ்லாமிய கலவரத்தை தூண்டி அரசியல் செய்வதும் தான் அவர்களுடைய முக்கிய குறிக்கோள். அதனால் தான் சுவாதி கொல்லப்பட்ட மறுநாளே பிலால் கதையை பாரதிய ஜனதா கட்சியினரும் இந்து பரிவார அமைப்புகளும் ஆரம்பித்தன. பாரதிய ஜனதாவை சேர்ந்த கல்யாண ராமன் சுவாதி கர்ப்பமாக இருப்பதை மறைமுகமாக எழுதி சில மணி நேரங்களில் அப்பதிவை நீக்கிவிட்டார். அதேபோல் ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஆதரவாக பேசிய பதிவையும் காணவில்லை. அந்த இரு பதிவுகளும் தான் இங்கே என்று அதற்கு ஆதாரமாக கல்யாண ராமன் பதிவிட்ட 2 பதிவுகளை வெளியிட்டு உள்ளார். சுவாதி கொலை வழக்கில் இன்னும் மறைக்கப்பட்ட பல்வேறு விதமான ரகசியங்கள் இருக்கும் என்றும் அது குறித்து தமிழச்சியிடம் பல்வேறு விதமான ஆதாரங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சில பதிவுகளை மட்டும்தான் அவர் வெளியிடுகிறார். பல முக்கிய ஆதாரங்களை இதுவரை அவர் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.